வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அடையாளத்தில் ஒன்று, அவன் நம்மளை உணர வைப்பான். நம்மளோட இதயம் இன்னும் உணருது. நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வலிக்குது, ஒரு குற்ற உணர்வு வருது, ஒரு பதட்டம் வருது அப்படின்னா இன்னும் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு வர கஷ்டம், நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம அந்த கஷ்டத்தில் நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்மளோட ஆழ்ந்த மனசு சொல்லும், இதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்லது கிடைக்கும், உனக்கு இதை விட உனக்கு சிறந்த ஒன்று கிடைக்கும், இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி தாட் வரும். ஸோ அதுதான் இறைவன் நம்மளை நேசிக்கிறான் அப்படிங்கிற உண்மையான அடையாளம். இந்த கஷ்டம், கவலை, இது எல்லாமே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குற தண்டனை கிடையாது. இது எதுவுமே சும்மா வராது. அது அவனோட அன்பு. அந்த சோதனையின் மூலம், அந்த கஷ்டத்தின் மூலம் நம்மளை மீண்டும் அவன்கிட்ட வரவழைப்பான் தெரியுமா? அதுக்கான ஒரு வழி தான் அது. நம்ம சில நேரத்தில் நிறைய மனிதர்களை பார்த்து அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கிது, எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறது அல்லாஹ் நம்மளை கொஞ்சமாக நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான காரணம் கிடையாது. அதுதான் அல்லாஹ் நம்மளை அதிகமாக நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய காரணம். ஏன்னா கஷ்டமான சூழ்நிலையில் தான் நம்ம உருவாக்கப்படுறோம், வலிமைப்படுத்தப்படுறோம். உண்மையான தெளிவும் உண்மையான நோக்கமும் கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தண்ணி இருக்குது, ஒரு குளத்துக்குள்ளே ஒரு தண்ணி இருக்குது. அப்போ ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த குளத்துக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி கலங்கி தான் தெளிவாகும். அதுபோல் தான் நம்மளோட மனநிலைமையும். ஸோ எப்போ கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் அல்லாஹை நோக்கி ஓடுங்க. அப்போ மட்டும்தான் அதுக்கான உங்களுக்கு கிடைக்கும். மித்தபடி வேறு எந்த பக்கத்து ஓடினாலும் அதுக்கான பதிலோ அதுக்கான இதோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போ கஷ்டத்தில் அல்லாஹை தேடுறோமோ, ஆறுதலுக்காக ரப்பை அழைக்கிறோமோ, அப்போ மட்டும்தான் உண்மையான அந்த பிரச்சனைக்கான முடிவு நம்மளுக்கு அந்த விஷயத்தில் கிடைக்கும். அதனால் எப்போவுமே ரப்பை நோக்கி ஓடுவோம். அவன்கிட்ட மட்டுமே கேட்டு பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். ஸோ இன்றைக்கி ஒரு சூரா ப்ளஸ் ஒரு சலவாத், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூறா இது ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இது ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு குட்டி பிஸ்னஸ் மாதிரி, அதாவது ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இப்போ அவங்க தள்ளுவண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு டெய்லி அவங்க ஏர்ன் பண்ணுறது ஒரு கொஞ்சமான ஒரு காசாக தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால் ரொம்ப ஒரு பெரிய ஒரு லட்சமாக அவங்களுக்கு கடன் ஆகி தான் அவங்க கடையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். டெய்லி ஒருத்தவங்க காசு கொடுங்க, இந்த கடன் அந்த கடன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்கும்போது இவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாத பட்சத்தில் அவங்க ஒரு நாள் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது ஒரு புக் இருந்திருக்காங்க. அதாவது சம்திங் இஸ்லாமிக்ஸ் புக்கில் ஒரு புக்கு. அப்போ அதை எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த அமல்களின் சிறப்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ அவங்க பார்க்கும்போது சூரா முஸம்மிலை பற்றி அதில் போட்டிருந்துருக்குது. இந்த மாதிரி ஹஜ்ஜை தொழுது முடிச்சுட்டு நீங்கள் இந்த சூறா ஓதுங்க அப்படின்ட்டு. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் டெய்லி தஹஜ்ஜத் தொழுதுட்டு 5 வேளையும் தொழுதுட்டு தஹஜ்ஜத் முடிச்சுட்டு சூரா முஸம்மில வழக்கமாக ஓதிட்டுருக்காங்க. அவங்க ஓதி ஒரு 10-12 நாள் கூட கிடையாது. அவங்க நினச்சே பார்க்க முடியாத புறத்துலேருந்து அவங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க இந்த கடனையும் அடைச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அவங்களோட வியாபாரத்துலேயும் அல்லாஹு தாலா பெரிய பரக்கத் செஞ்சு அவங்களோட வியாபாரமே வேறு லெவலில் மாறிடுச்சு. அவங்களோட வாழ்க்கையே அல்லாஹ்வோட கிருபையால் அந்த ஓதின ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே ஒரு பெரிய
இதுக்கு வந்து மாறிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், கோடி கோடியாக கிடைக்கணும், லட்ச லட்சமாக கிடைக்கணும், அதான் பரக்கத் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பரக்கத்தான வாழ்க்கை அப்படின்னா கடன் இல்லாமல் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் கடன்காரங்களுக்கு முன்னாடி அப்படின்ட்டு இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இருக்கா, சாப்பிட்றோமா, நிம்மதியாக தூங்குறோமா, அதுதான் உண்மையான பரக்கத். ஸோ வந்து அந்த மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து வாழ்கிறாங்க. அவங்களுடைய தொழிலையும் அல்லாஹ் தஆலா வந்து பரக்கத்தை ஏற்படுத்திடலாம். ஸோ இந்த சூரா முஸம்மில், அந்த சூரா முஸம்மிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஓதணும். அவங்க வந்து ஹஜ்ஜத்லேயும் ஓதிருக்காங்க, ப்ளஸ் 5 வேளை தொழுதுட்டுமே ஓதிருக்காங்க. ஸோ வந்து அந்தளவுக்கு ஒரு பரக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சூறா தான் சூரா முஸம்மில். ஸோ சூரா முஸம்மில அதிகமாக ஓதுங்க. ஐ மீன் 5 வேளை தொழுகையிலையும் ஓதுங்க, தஹஜ்ஜத்லேயும் ஓதுங்க. தஹஜ்ஜத்தில் கேட்கக்கூடிய துவா எந்த வித சந்தேகமே இல்லாமல் அல்லாஹ்விடல கபுலாகும். எப்படி ஒரு நம்ம குறி வைக்கும்போது அந்த அம்பு போயிட்டு அதை தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணுதோ, அது மாதிரி நம்மளுடைய துவாக்களை வந்து ஹஜ்ஜத்தில் கேட்குற துவாக்களை வந்து எந்த வித தங்கு தடையுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து கபுலாகும். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு சலவாத் சொன்னேன்ல, ஸோ அது என்ன சலவாத் அப்படின்னா, அல்லாஹும்ம சொல்லி அலா சையதினா முஹம்மதி வலா ஆலி சையதினா முஹம்மதி முபாரிக் வசல்லிம். ஒரு நம்மளுடைய வாழ்க்கை மாறணும், நம்மளுடைய துவா கபுலாகணும், நம்மளுக்கு வந்து அனைத்து பக்கத்தில் இருந்துமே பரக்கத் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடி நீங்கள் செலவாத் ஓதுங்க. ஏன்னா செலவாத் அப்படிங்கிறது அல்லாஹ்கிட்ட நம்மளை நெருங்க வைக்கும், அல்லாஹ்கிட்டேருந்து அதிகமான அருட்கொடைகள் நம்மளுக்கு வர வைக்கும். என்ன தேவைக்கு வேணாலும் நீங்கள் செலவாத் ஓதலாம். ஸோ செலவாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன துவா கேட்க போகிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் செலவாத் ஓதுனீங்க அப்படின்னாவே அது 100% உங்களுக்கு வந்து அது கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால எப்போவுமே செலவாத்தை வந்து விட்டுறாதீங்க. எல்லா நேரத்துலையுமே செலவாத் ஓதுங்க, அதிகமான செலவாத் ஓதுங்க. அதிகமான செலவாத் ஓதுறதன் மூலமாக அல்லாஹோட பரக்கத்தும் அருட்கொடையும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரப்போகிற தீங்கிலிருந்தும் இந்த செலவாத் வந்து நம்மளை வந்து வரப்போகிற தீங்கிலிருந்தும் நம்மளை வந்து பாதுகாக்கிற கேடயமாக நிச்சயமாக அமையும். இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான துவா செய்தவா விட பெறுகிறேன். வாஹிதவான்.